ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னன்றதை பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து தக்காளி வாங்கிட்டு வந்தோம்னா அந்த தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறதை விட வெளியில் வச்சே பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு பயன்படுத்துறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு வந்த உடனே அந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துடுங்க. அதனுடைய காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு தக்காளியை இந்த மாதிரி ஒரு பவுலில் கவுத்தி வச்சுருங்க. கவுத்தி வச்சிங்கன்னா காற்றுல இருக்க ஈரப்பதத்தினால அந்த தக்காளி அழுகி போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். தக்காளி வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் தடவின பிறகு இந்த மாதிரி நம்ம கவுத்து தான் வைக்கணும் அந்த தக்காளியை. அப்போ தான் நீண்ட நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி கெட்ட வாசனை வரும். அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஒரு பாதியாக அரிஞ்ச லெமன் எடுத்துப்போம். அந்த லெமனில் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லவங்கத்தை சுற்றிலும் குத்தி விட்டுடுங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் கைப்படாத இடத்துல வச்சு விட்டோம்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இதில் நம்ம லவங்கம் வச்சுருக்கிறதுனால அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இது மாற்றி விட்டுடும். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்ற பார்க்கலாம். நாம் கேரட் வாங்கிட்டு வந்தோம்னா அதை அப்படியே கவரில் போட்டு வச்சோம்னாலும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா கூட நமக்கு அந்த கேரட் அழுகி போகிற தன்மை வரும். இல்லைன்னா நம்ம இதே இப்படியே நம்ம வெளியில் வச்சோம்னாலும் சுருங்கி போயிடும். இப்போ வர மழை நாளில் கேரட்டு கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி வரும். அதை நம்ம கேரட்டை ஃப்ரிட்ஜிலேயே வச்சாலும் அது சீக்கிரமாக அழுகி போயிடும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கேரட்டோட முனையையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலையும் சீவிட்டு வச்சோம்னா இந்த கேரட்டை நம்ம வெளியிலே வச்சுருந்தோம்னா 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 15 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேரட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்கி வரக்கூடிய ப்ரொவிஷ்னலில் இந்த உளுந்து பருப்பு இந்த ஐட்டங்கள்லாம் நிறைய சீக்கிரமாகவே வண்டு வந்துடும். அதில் அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த பருப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவி விட்டுடுங்க. ஓரங்கள்லையும் அந்த பாக்ஸோட ஓரங்கள்லையும் நம்ம தடவி விட்டுட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மாவாக இருக்குது. இப்போ இதில் வண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மாவு இருக்குது. இப்போ இதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் தடவி வச்சோம்னா அந்த வண்டு எல்லாமே அந்த பாட்டிலோட ஓரங்களில் இருந்துடும். அப்படி வண்டு இல்லைன்ற பட்சத்தில் இனிமேல் வண்டு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டிட்டு அந்த 2 சொட்டு எண்ணெயை அதில் நல்லா தடவி விடுங்க. பருப்பில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பருப்பில் 2 காஞ்ச மிளகாய் ஒரு பிரியாணி இலையை போட்டு வைங்க. பருப்பு நீண்ட நாளைக்கு வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். அது போலவே பச்சை மிளகாவை நம்ம கொஞ்சமாக அப்பப்போ வாங்கிறத விட 1/4 கிலோ போல் வாங்கி அதில் நம்ம அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 15-20 நாள் வரைக்கும் அந்த பச்சை மிளகா நல்லாவே இருக்கும். இப்போ நான் காம்புக்கு இல்லாமல் எடுத்து வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற பச்சை மிளகாவாக எடுத்துக்கிட்டு காம்புள்ளதாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 9 இல்லைனா 11 போல் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நீட்டான ஒரு கம்பியில் குத்திட்டு அதை நெருப்பில் காட்டி நல்லா கருப்பு படிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு காம்பு கிள்ளாதீங்க. அந்த மாதிரி நல்லா கருப்பு படிகிற அளவுக்கு வச்சுட்டு வாசப்படில் கட்டி விடலாம். இந்த மாதிரி கட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு படியை விட்டு கூட நம்ம கட்டி விடலாம். அந்த மாதிரி கருப்பு படியை விடுறதுக்கு நம்ம நெருப்பில் காமிக்கணும். நம்ம வீட்டோட நிலவாசப்படியில் கட்டி விட்டிங்கன்னா கண் திருஷ்டி எல்லாமே போகும். இது ஒரு ஆன்மீக டிப்ஸு. இதே மாதிரி நம்ம தொழில் செய்கிற இடங்கள்லையும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற பச்சை மிளகாவெல்லாம் காம்பு கிள்ளிட்டு ஒன்று ஒன்றாக எடுத்து கையில் நல்லா அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இதை ஒரு பேப்பர் கப்பு மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கப்பில் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு
பேப்பர் கப்பே போட்டு மூடி விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் கப்புன்றதுனால பச்சை மிளகா நீண்ட நாளைக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வதங்கி போகாது, பழுத்தும் போகாது. அடுத்ததாக ஒரு அட்டகாசமான எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்து மேலே கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவி பாருங்கள், என்ன ஆகுது அப்படின்றத தான் நம்ம தம்ப்நெயிலாக பார்த்தோம். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா காரமான வெங்காயமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டை அதில் கலந்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடாவையும் கலந்துக்கோங்க. பேக்கிங் சோடா, கோல்கேட் பேஸ்ட் ரெண்டுத்தையும் கலந்த கலவையை நல்லா கலக்கி விட்டுட்டு அது மேலே அந்த பாக்ஸோட மூடி இருந்தால் அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கினாலும் சரி, இல்லை கத்திரிக்கோலால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, கட் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கமாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம இதை எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எல்லா பொருட்களோட வாசனையும் சேர்ந்து அதுலேருந்து வர ஸ்மெல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணிடும். அதில் பபுள்ஸ் மாதிரி நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த லிக்விடை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துருங்க. வெங்காயம், பேக்கிங் சோடா இதனுடைய ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி பல்லிலாம் கூட வராது. பேக்கிங் சோடா வந்து இந்த பேட் ஸ்மெல்லை எடுத்துடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா இதை ஒரு நல்ல ஒரு க்ளீனராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா இது மாதிரி ஜூஸ் பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு க்ளீனராக தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சமையல் முடித்த பிறகு நம்மளோட கேஸ் ஸ்டவ் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம இந்த தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு இரும்பு ஸ்க்ரப்பர் இல்லைனா சாதாரண ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லை இதில் கொஞ்சோண்டு டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு தேய்ச்சாலும் சரி. டிஷ்வாஷ் லிக்விடை விட நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக போட்டு தேய்ச்சி பாருங்கள், நல்லாவே விட்டு போயிடும். இது மேலே ஒரே ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலே நல்லாவே க்ளீன் ஆகிடும். இதுக்காக நீங்கள் சோப் லிக்விடு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி எதுவுமே கேஸ் ஸ்டவ் மேலே ஏறாது. இந்த பேக்கிங் சோடாவும் பேஸ்ட்டோட வாசனைக்கும் எந்த ஒரு கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே கேஸ் பக்கத்தில் வராது. இது ஒரு நல்ல வாட்டர் சேவிங்காகவும் மணி சேவிங் டிப்ஸாகவுமே இருக்கும். பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வும் கவுண்டர் டாப்பும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.